அடிச்சுட்டு கொஞ்சம் இருங்கண்ணா எங்க நீங்க கொஞ்சம் உட்காருங்க இங்க அங்க முகமது ரசி இந்த இருக்கு உட்காருமா மணி உட்காந்து நிறைய வர சரி அப்ப நம்ம இங்க நம்ம யாருமே இருக்கா கஷ்டப்படுறோம் அதுல அந்த பிள்ளைய வச்சு அந்த பிள்ளைய நம்ம அங்க வளர்க்கோம். நீங்க போய் பார்த்துக்கிட்டா போதும். நல்ல நாள் போன நாள் போய் பார்த்துக்கிட்டா போதும். நீங்க வந்து வச்சுட்ட பார்த்துக்கலாம். ஆமாம் சரி கூட பிறந்த அண்ணன் இருக்காங்க பார்க்க மாட்டேன் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வந்து இன்றைய தினத்தில் நம்ம வார்டு எண் 6, 7, 8 ஆகிய வார்டுகளுக்கு உட்பட்ட பகுதிகளிலிருந்து இன்றைக்கி முகாம் நடைபெறுகிறது. இதில் வந்து ஒரு மக்கள் தொகை அதிகமுள்ள வார்டு பகுதி. அதனால் நம்ம அது மட்டும் இல்லாமல் மிகவும் ஏழை எளிய மக்கள் அதிகம் இங்கே வந்து மீன்பிடி தொழில், உப்பு தொழில், கூலி தொழில் பண்ணுற நிறைய நம்முடைய பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பகுதின்றதுனால இங்கே வந்து இந்த முகாமுக்கு அதிக பேர் வருகை தந்திருக்காங்க. அவங்களுக்கு எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுபோல் நிறைய பேரை கரெக்டாக பதிவு பண்ணிட்டு போகிறாங்க. நிறைய எண்ணிக்கை இருக்கிறதுனால டேபிளையும் இந்த பகுதிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து 8 மனுக்கள் பதிவு பண்ணுற கம்ப்யூட்டர் வந்து 8 போட்டிருக்கோம். அதுபோல் அங்கே மகளிர் உரிமை தொகை பதிவு பண்ணுறதுக்கு 12 போல் போட்டிருக்கோம். போட்டு நல்ல முறையில் அவர்களுக்கான இந்த சேவை செய்யப்பட்டு வருகிறது. மக்களும் நம்பிக்கையோடு வர்றாங்க. நிறைய பேர் அந்த காப்பி டேட்டா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. நுகர்வோர் துறையிலேருந்து நம்ம கூட்டுறவுத்துறையிலேருந்து அவளுக்கு ரேஷன் கார்டு திருத்தம் பண்ணி கொடுக்கப்படுகிறது. வருவாய்த்துறையிலேருந்து ஜாதி சான்றிதழ், அந்த வருமான சான்றிதழ் உள்ளிட்ட சான்றிதழுக்கான விண்ணப்பம் இது பண்ணிடுறாங்க. அதுபோல் ஈபியில் அவங்களுக்கு பெயர் மாற்றம் போன்ற இதெல்லாம் உடனடியாக அந்த சேவைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் தமிழ்நாடு அதிகமான மனுக்கள் எதுக்கு வருது? அதிகமான மனுக்கள்னு சொல்லும்போது மகளிர் உரிமை தொகைக்காக பெண்கள் விண்ணப்பிச்சிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம முதலமைச்சர் வந்து அறிவிச்சிருக்க போல் தகுதி உள்ள பெண்களுக்கெல்லாம் இது ஒரு வாய்ப்பு நான் வழங்குறேன். இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பம் செய்யாதவர்கள், புதிய கார்டு வாங்கினவங்க, ரேஷன் கார்டு அந்த ஏற்கனவே தரவுகள் இல்லைன்ற அந்த பதில் வந்தவங்க எல்லாமே விண்ணப்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுபோல் மக்களும் நம்முடைய முதலமைச்சருடைய அந்த கருத்தை ஏற்று நம்பிக்கையோடு விண்ணப்பம் செய்கிறார்கள். தகுதியுள்ள பெண்களுக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் வழங்குவதாக உத்தரவாதம் அளித்துள்ளார். இந்த மனுக்கு அந்த மகளிர் உரிமை மனுக்கள் மட்டும் எப்போ பரிசீலனை பண்ணி எப்போ எல்லாமே அது இந்த முகாமே வந்து 45 நாளைக்குள்ள எல்லா மனுக்களும் பரிசீலனை செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிச்சயமாக அதுபோல் எல்லா அரசு அதிகாரிகளும் ஒத்துழைப்பு பண்ணி இந்த முகாம்கள் வெற்றிகரமாக இன்றைக்கி நடைபெற்று வருகிறது. முதல்வர் வந்து நிறைய திட்டங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பொருளாதாரம் வளர்ச்சி ஆமாம் ஆமாம்
இப்போ நம்முடைய பரவலான வளர்ச்சி, எல்லா மாவட்டத்திலையும் தொழில் வளர்ச்சியில் ஏற்படணும், எல்லா மாவட்டத்துக்கும் புதிய தொழில் நிறுவனங்கள் தொடங்கப்படணும் அப்படின்றதுல முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே 2030 1 ட்ரில்லியன் எக்கனாமி வளர்ச்சி ஏற்படுத்தணும், அதுதான் என்னுடைய இலக்கு என்று அவருடைய பணியை தொடங்கினார். அதுபோல் எல்லா மாவட்டத்திலும் இன்றைக்கி புதிய நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி ரூபாய்க்கான முதலீட்டுக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டு இப்போ வின்ஃபாஸ்ட்லாம் போன வாரம் தொடங்கியாச்சு. 16,000 கோடி மதிப்பிலான நிறுவனம் இன்றைக்கி உற்பத்தியை தொடங்கியிருக்கு. இவ்வாறு எல்லா இடமும் வளர்ச்சி அடைந்து வருகிறது. இன்றைக்கி நம்முடைய தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி 11.19% இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக 2 இலக்க வளர்ச்சியை இன்றைக்கி தமிழ்நாடு அடைஞ்சிருக்குது. இதற்கு முன்னால் நம்முடைய முத்தமிழஞ்சர் கலைஞர் இருந்தபோது வந்தது அதே 2 இலக்க வளர்ச்சி இப்பொழுது வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய முயற்சி கிடைத்த வெற்றியாக நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். அதனால் நிச்சயமாக இன்றைக்கி தமிழ்நாடு நம்பர் 1 மாநிலமாக, இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக திகழ்வது நமக்கெல்லாம் மகிழ்ச்சி.